ஹலோ கேஸ், வெல்கம் பேக் இப்பிக்ளோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம மை வைஃப் அண்ட் ஐ டாமினேட்டட் 3 ரிலியன்ஸோட எபிசோட் 16 தான் பார்க்க போறோம். அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னு சின்னதா ஒரு ரீகேப் நான் சொல்றேன். ஹியான்லாங் டைனாசிட்டில இருந்து தேர்ட் பிரின்ஸ் ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரப்போஸ் கொண்டு வந்திருந்தா. அப்போ ஹீரோயின் இது கேட்டு கடுப்பாய் வேற அந்த தேர்ட் பிரின்ஸ் கிட்ட போய் உனக்கு என்ன மேரேஜ் பண்ணதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிருக்கும். இப்போ அதுல இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த தேர்டு பிரின்ஸ் ப்ளூ மண்டா பவர் ரிலீஸ் பண்ணிட்டு சொல்றா, இந்த தேர்டு பிரின்ஸ் உங்களுக்கு பர்த்தானவன்னு இல்லதானே. அப்ப ஹீரோயின் பவர் ரிலீஸ் பண்ணதுக்கு ஹீரோயினோட பின்னாடி ஒரு கோல்டன் டிராகனே வந்துடுச்சு. அப்ப அவன் இது என்ன கொடூரமான ப்ரெஷர் இது. அப்ப ஹீரோயின் சொல்றா, நீ கரெக்டா தான் கேட்ட, நீ உண்மையில ஒரு ட்ராஷ் தான். எம்பரஸை மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நீ வர்த்தானவனா. அப்ப அந்த வைத்தாடி அங்கிருந்து ஹைனஸ் உங்களுக்கு என்னாச்சு. அப்ப ஹீரோயின் சொல்றா, என்ன ஒரு கேவலமா இருக்கு, உன்னால என்ன மேட்ச் பண்ண முடியுமா. அப்ப அவ அங்கிருந்து, ஏய் நீ இப்ப என்ன சொன்ன, நான் ஒரு வேஸ்ட் பிரின்ஸ். உனக்கு என்ன உன்னோட சின்ன ஷிங்ஃபான் டைனாசிட்டி டெஸ்ட்ராய் ஆகணும்னு விருப்பம் இருக்கா. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, நான் உனக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கறேன், உன்னால என்ன செய்ய முடியுமோ அது செய். எனக்கு இன்னொன்னு சொல்ல வேண்டி இருக்கு, நீ உண்மையில ட்ராஷ்ல ரொம்ப பெஸ்டானவன். அப்ப அங்கிருந்து அவன் கடுப்பாய், நீ இன்னைக்கு சாக போற அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்பீடா அட்டாக் பண்ண வந்துகிட்ட, இது இப்ப நீயே கேட்டு வாங்கினது அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பஞ்ச் பண்ண போகும்போது அப்ப ஹீரோயின் கையெடுத்து கண்ணத்துல ஒண்ணு அடிச்ச ஃபோர்ஸ்ல அந்த பில்லர்ல போய் சொருகிட்டா. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சொல்றா, நீ எவ்வளவு வேஸ்ட்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தியா, இப்படி இருந்துட்டு என்ன மேரேஜ் பண்றதுக்கு உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு ட்ராஷ். அப்ப அவன் மீண்டும் கடுப்பாய் நீ அப்படியே அவன் ரத்தத்தையே கக்கிட்டா. அப்போதான் அவனோட உடம்புல இருந்து ஒரு பிளாக் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இது பார்த்துட்டு அந்த ஒயிட் தாடியும் ரெட் தாடி, ஹைனஸ் என்னாச்சு உங்களுக்கு. அப்ப ஹீரோயின் இது பார்த்து ஷோக் ஆயிட்டா, இது ரொம்ப நல்லதுக்கு இல்ல. ஹைனஸ் ப்ரோவோக் பண்ணப்பட்டதுனால அவரு விளைவுகளை பத்தி கவலைப்படாம அந்த பவரை ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்ப அந்த ரெட் தாடி கத்திக்கிட்ட, ஹைனஸ் சீக்கிரமா இதை நிப்பாட்டுங்க அப்படி அவங்களோட பவர் வச்சு அவனை எழுப்ப பாக்குறா. அப்போ ஹீரோயின் நினைக்கிறா, இந்த பிரீத்திங் டீமன் ரிலத்தோட தாச்சே, டீமன் ரிலத்தோட கணச்சா இருக்கா, யாராச்சும் டீமன் ரிலத்தோட கணச்சா இருந்தா நான் அவங்கள உயிரோட இருக்க விட மாட்டேன். அப்ப அந்த ரெட் தாடி அந்த தேர்டு பிரின்ஸை பிடிச்சுக்கிட்டே சொல்றா, தேர்டு பிரின்ஸ் இப்ப நீங்க தேவையில்லாம அந்த சீலை பிரேக் பண்ணிட்டீங்க. அப்ப அந்த ஒயிட் தாடி சொல்றா, உங்களுக்கு சாகணும்னு விருப்பம் இருக்கா. அப்ப அவன் சொல்றா, எல்ட்ரு பை இது எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு, ரொம்ப நன்றி, எனக்கு ரொம்ப கோபம் வந்ததுனாலதான் இப்படி ஆச்சு. அப்ப அந்த ரெட் தாடி ஹீரோயின் கிட்ட அங்க இருந்து கத்திக்கிட்டே சொல்றா, எம்பரஸ் ஷிங்ஃபாங் நீ ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்த தேர்டு பிரின்ஸ் அட்டாக் பண்ணி இருப்ப. அப்ப நீ எங்களோட டியாலிங் டைனாசிட்டியை நினைச்சு பாக்கலையா. அப்ப ஹீரோயின் அங்க இருந்து கத்திக்கிட்ட, நீங்க எல்லாரும் ரியாலிட்டியை ஒத்துக்கோங்க, அந்த தேர்டு பிரின்ஸ் முட்டா பையனோட கல்டிவேஷன் ரொம்ப கேவலமா இருக்கு, அவனோட மண்டைய முடி பார்த்தாலே போதும் எனக்கு வாமிட்டா வருது, அவனை பாக்குறதுக்கே ஒரு அக்லி டோகு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டை நான் கல்யாணம் பண்ணனா என்னோட ஷிங்ஃபான் டைனாசிட்டியோட ஃபுல் ரெப்புடேஷனே போயிடும். அது மட்டும் இல்ல உங்களோட டியாலிங் டைனாசிட்டிக்கு அது பெரும் அவமானமா இருக்கும். ஹீரோயின் சொன்னதை கேட்டு அவன் அன்கான்சியஸே ஆயிட்டா. அந்த ரத்தாடி க்ளோத்ல இருந்து ஒரு ஸ்க்ரோலை எடுத்துட்டு காட்டிட்டு சொல்றா, இந்த ப்ரப்போஸ் டியாலிங் டைனாசிட்டியோட ஹவுஸ் டியாலிங் ஆங் சிஸ்டர் கொடுத்தது. எம்பர் ஷிங்ஃபாங் நீங்க இப்ப இதை அப்செட் பண்ண போறீங்களா இல்லையா. அப்ப அந்த ஒயிட் தாடி சொல்றா, இந்த நான்ஷோல டியாலிங் ஆங் சிஸ்டரோட இம்பீரியல் டிசைர் த ஹெவன்ஸ். அப்ப ஹீரோயின் அங்க இருந்து, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும், நான் தடைய குனியணுமா, அதை நீ மனசுல கூட நினைச்சு பார்க்காத. அப்ப அந்த ரெட் தாடி, ஓ அப்ப நீ அப்படி சொல்ல வரியா அப்படி சொல்லிட்டு அவன் அந்த ஸ்க்ரோலை ஓபன் பண்ணிட்டா. அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு டிராகன் கத்திக்கிட்டே வெளியில வருது. அந்த டிராகன் முருசா வெளியில வந்துட்டு ஹீரோயினை முறைச்சு பாக்குது. அப்ப அந்த டிராகனை பார்த்ததும் அந்த லூசு பசங்க அதுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லோ லெவல்ல இருக்க டிராகனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், இம்மோர்டல் எம்பரஸ் கான்சியஸ் இருக்க என்னை நீ சப்ராஸ் பண்ண பாக்குறியா, இந்த 9 எவன்ஸ்லயும் என்னை யாராலையும் முட்டி போட வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்ட ஹீரோயினோட பின்னாடி கோல்டன் டிராகன் எடுத்துட்டு வந்துட்டா. இது பார்த்துட்டு அந்த ரெட் தாடி ஷோக்காய் சொல்றா, உண்மையில அந்த பொண்ணால அந்த பவர்ஃபுல் ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமா. அப்ப அந்த ஒயிட் தாடி ஷோக்காய் சொல்றா, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, கிங்னிங்கோட ரிபிலியன் நடந்துட்டு 1 இயர் கூட ஆகல. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் சொல்றா, அந்த பொண்ணோட ரிபிலியன் டிவைன் ஃபயர்லத்தே சப்ராஸ் பண்ணிடுச்சு. அப்ப அந்த ஒயிட் தாடி வந்து அவனை பிடிச்சிட்டு சொல்றா, ஹைனஸ் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க, டியாலிங் டைனாசிட்டியோட மானத்தை வாங்கிடாதீங்க. அப்ப அந்த ரெட் தாடி அந்த ஸ்க்ரோலை தூக்கி போட்டுட்டு சொல்றா, எம்பர் ஷிங்ஃபாங் இன்னைக்கு நீங்க ரொம்ப அத்துமீறி போயிட்டீங்க, டியாலிங் டைனாசிட்டியோட இம்பீரியல் டிசைரை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. அப்படி அங்கிருந்து கிளம்பிக்கிட்ட கத்துக்கிட்ட சொல்றா, நாங்க இதுக்காக கண்டிப்பா திரும்ப வருவோம், ஷிங்ஃபான் டைனாசிட்டி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க, டியாலிங் ஆங் சிஸ்டரோட டிவைன் பவர் என்னன்னு நீங்க பார்க்க போறீங்க. அப்படி அவங்க கிளம்பி போயிட்டா. அப்ப ஹீரோயின் சொல்றா, அப்ப இன்னொரு வார் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே கொஞ்சம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப ஹீரோயின் இம்பீரியல் ஸ்டடி ரூம்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்து அந்த பிரவுன் ஹேர் வந்துகிட்ட, மெஜஸ்ட்ரி மினிஸ்டர் என்கிட்ட நீங்க கூப்பிட்டாருன்னு
சொன்னாரு. அப்போ ஹீரோயின் அங்கிருந்து அந்த ரிங் எடுத்துக்கிட்ட. ஆமா கியூன், நான் கூப்பிட்டேன், இது உனக்கு கொடுக்கறதுதான். அப்படியே அந்த ரிங் அவனோட மண்டையில தூக்கி அடிச்சுட்டா. அப்ப அந்த ஜெனரல் பொண்ணு கேக்குற, மெஜஸ்ட்ரி என்ன இது? அப்ப ஹீரோயின் சொல்றா, இந்த ரிங்குக்குள்ள இருக்க வச்சு ஒரு 1 lakh பீப்புள்ஸை சேர்த்து ஒரு அப்சல்யூட்லி ராயல் ஆர்மியை கிரியேட் பண்ணுங்க. அப்ப அந்த ரிங் எடுத்துட்டு கேக்குறா, என்னது மெஜஸ்ட்ரி, ஒரு 1 lakh பீப்புள்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமா? அப்படின்னா மெஜஸ்ட்ரி, ஷிங்ஃபாங்ல இருக்க பொருள்கள் எல்லாம் வித்தா கூட அப்படி பண்ண முடியாது. அப்ப அந்த ஜெனரல் பொண்ணு அந்த ரிங்கை செக் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்குள்ள எக்கச்சக்கமான ட்ரெஷர்ஸ் கொட்டி கிடக்குது. அது பார்த்துட்டு ஷோக்கா அந்த பொண்ணோட கண்ணுல இருந்து பிளட்டே வந்துடுச்சு. அப்படியே ஹீரோயின் கிட்ட கேக்குறா, மெஜஸ்ட்ரி, இவ்வளோ ரிசோர்ஸும் இவ்வளோ ட்ரெஷர்ஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? அப்ப ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, அது எனக்கு ஆகாயத்துல இருந்து வீணு கிடைச்சதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்ப நான் நம்புவேன் மெஜஸ்ட்ரி, நான் நம்புவேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்புவேன். அப்ப ஹீரோயின் அங்கிருந்து சிரிச்சுக்கிட்ட, சரி செம்பரியா அந்த ஆர்மிக்கு இந்த பேரை வையுங்க, இப்படி எக்கச்சக்கமான புக்ஸ் அண்ட் ஸ்க்ரோல்ஸ் அங்கிருந்து கொடுத்துக்கிட்டே சொல்றா, இதெல்லாம் யூஸ் பண்ணி சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ணுங்க. இதெல்லாம் நான் இம்பீரியல் சிட்டியில இருக்க சீக்ரெட் ட்ரெஷரியில இருந்து கண்டுபிடிச்ச ஏஷியன் மெத்தட்ஸ். இது டிஎன்ஸ் ஆர்மியில இருக்கவங்களை கல்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்படியே அந்த புக்ஸ் அண்ட் ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் அவனோட மண்டையில வந்து விழுந்துடுச்சு. அப்படியே அதுல இருந்து ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டே நினைக்கிறா, மெஜஸ்ட்ரிக்கு 26 இயர் மட்டும்தான் ஆகுது. இவங்க இவ்வளவு எங்க இருந்துகிட்டு கல்டிவேஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஆர்ட் ஆஃப் வார்ல ப்ரொஃபிஷியண்டா இருக்காங்க. இந்த டேலண்ட் ஏஷியன் மற்றும் யுனிக்னு மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். அப்போ ஹீரோயின் அவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்க்ரோலை நெட்டுக்கிட்ட சொல்றா, உள்ள இருக்க ரிசோர்ஸை எடுத்துட்டு ஸ்க்ரோல்ல இருக்கபடி ஃபெஞ்சி சிட்டியில ஒரு பிக் அறைய செட்டப் பண்ணுங்க. இது கேட்டதும் ஷோக்கே, என்னது பிக் அறைவா? அது ஒரு கிராண்ட் ஃபார்மேஷன் ஆச்சு. அதை பயன்படுத்தி ஏஷியன் லெஜண்ட்ஸையும் இம்மோர்டல்ஸையும் டீமன்ஸையும் கூட கொள்ளலாம். அப்ப ஹீரோயின் எங்க சிரிச்சுக்கிட்டேன், ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், அதை சீக்கிரமா பண்ணு. அப்ப அவ எல்லாம் அது 2 மூட்டையை கிட்டி தூக்கிட்டு சொல்றா, மெஜஸ்ட்ரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, இனிமே நான் இது பாத்துக்கிறேன். அப்ப அவங்க போற பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறா, தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த மிஸ்டீரியஸ் பர்சனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இந்த ரிசோர்ஸை எல்லாம் தந்ததுனாலதான் இந்த பிக் அரைவை செட்டப் பண்ண முடிஞ்சது. இந்த ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆனா மட்டும் போதும் என்னால அந்த டவர்ஸ் கூட ஃபைட் பண்ணி அவனை கொல்ல முடியும். ஒரு லோவர் லெவல்ல இருக்க ஒரு ஸ்மால் கண்ட்ரியா சுப்ரீம் ஹெவன்ஸோட பவரை எதிர்க்க பாக்குது. அப்படியே வெளியில வந்துட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி வீட்டுக்கு போனோம். என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுல காத்துட்டு இருப்பாரு. நான் லோங்கவிட்டி ரலத்தை ரீச் பண்ண பிறகுதான் என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்னோட ஹஸ்பண்டுக்கு காட்ட முடியும். அப்போ அவனோட ஃபேஸோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். அங்கிருந்து பேனல் கட் பண்ணா ஃபெஞ்சன் சிட்டியோட ஸ்ட்ரெயிட்ல அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஷாங்ஸோ ஹோலிலேண்ட்ல இருக்க ஜிக்ஸியா அகாடமியோட சைன் பாயூன். ஜிக்ஸியா அகாடமி 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸான இம்மோர்டல் லின்னால உருவானது. அவரோட பவர் இந்த ஷாண்டியன் டெரிட்டரியை ஃபுல்லா ஷோக் பண்ண வச்சது. அவரால் உருவானதுதான் ஷாண்டியன் டெரிட்டரியில் இருக்க நம்பர் 1 ஹோலி லேண்ட். ஆனா இந்த கடந்து போன 1000 இயர்ஸ்ல ஜிக்ஸியா அகாடமியோட நிலைமை ரொம்ப கீழ்மட்டமாச்சு. அப்படியே அந்த பொண்ணு கிட்ட போன பல்லு கடிச்சிட்டு நினைக்கிறா, அந்த முட்டா பையனை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ரிமோட் ஏரியான நான் ஷோ ஓடி வந்தேன். இதுவே பாஸ்ட்ல இருந்தா அந்த ட்ரூ இம்மோர்டல் பேலஸோட டிசேபிள் என்ன சும்மா தொந்தரவு பண்ணியிருக்க மாட்டா. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த பொண்ணை ஒரே மோது. அப்பதான் அந்த பொண்ணுக்கு என்னமோ சென்ஸ் ஆகுது. என்ன இந்த பர்சனுக்கிட்ட இருந்து வர ஃபீல் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. எதுக்கா இந்த ஆள்கிட்ட இருந்து இவ்வளவு ஃபெமிலியரான ஸ்ட்ராங் ஃபீலிங் வருது? அப்ப ஹீரோ வேலை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் என்னோட வைஃபை ஹக் பண்ணணும். அப்ப அந்த பொண்ணு பேக்ல இருந்து யுவர் எக்ஸலன்சி கொஞ்சம் நிக்க முடியுமா? அப்ப ஹீரோ அந்த பொண்ணு என்னதானே கூப்பிட்டா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து ஃபுல்லா சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு நேரா ஹீரோட ஃபேஸே பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ, என்ன விஷயம்? ஓ இப்படி இருக்குமா என்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ் இந்த பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளையை அட்ராக்ட் பண்ணி இருக்கணும். அப்படியே அந்த பொண்ணு கிட்ட சொல்றா, பொண்ணு எனக்கு ஆல்ரெடி வைஃப் இருக்கு, நீ தேவையில்லாம என்னோட மைண்டு கூட விளையாடாத. இது கேட்டதும் அந்த பொண்ணு ஷோக் ஆயிட்டா. அப்ப ஹீரோ அங்கிருந்து, எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, யாரு உங்களோட மைண்டு கூட பிளே பண்ணது? அப்ப ஹீரோ, ஸ்ட்ரீட்ல நீயும் நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், நீ என்னோட ஃபேஸை சீரியஸான இன்ஃபோ ஆரோட உத்து பார்த்துட்டே இருந்த, உன்னால எல்லாம் என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப அந்த பொண்ணு, இந்த முட்டா பையன் என்ன சொல்லிட்டு இருக்கா? ஐயோ இனி இப்ப அப்படி நினைச்சிருப்பானோ? இவனை பாக்குறதுக்கு கொஞ்சம் முட்டா பையன் மாதிரி தான் தெரியுது. என்ன இருந்தாலும் ஜிக்ஸியா அகாடமில இருக்க ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்படியே ஹீரோ கிட்ட கேக்குற, நான் உங்களோட சர்நேம் தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஹீரோ அங்கிருந்து, நீ சொன்ன என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு. அப்போ எதுக்காக நீ என்னோட சர்நேம் கேட்டுட்டு இருக்க? நான் இப்பவே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். நான் என்னோட வைஃபை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். அதனால நீ கிவ் அப் பண்றதா நல்லது. நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணுக்கு பைத்தியமா இருக்கும்னு. இப்ப என்னோட வைஃப் என்ன பார்த்தா ரொம்ப தப்பா நினைச்சுக்குவாளே. ஐயோ என்னோட வைஃப் கோவப்படுறது யோசிச்சு பார்க்கவே முடியாது. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, கவலைப்படாதீங்க, உங்க மேல எனக்கு 0 இன்ட்ரெஸ்ட் தான். நான் உங்களோட சர்நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஹீரோ, அது வந்து. அப்ப அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு, உங்களோட லாஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சா போதும். அப்ப ஹீரோ, அப்படியா, என்னோட சர்நேம் தான் லின், உனக்கு என்ன பத்தி தெரியுமா? சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். இது கேட்டதும் அந்த பொண்ணு ஷோக்கே, என்னது லின்னா? அப்படியே நினைக்கிறா, எனக்கு சடங்கா ஞாபகம் வருது அந்த பெயிண்டிங் தான், அந்த பெயிண்டிங்ல இருக்க மாதிரி இந்த ஆள் இருக்கா. அப்ப ஹீரோ அங்கிருந்து திரும்பி பாக்குறா, என்ன இந்த பொண்ணு ஒரு மார்க்கமாகவே பார்த்துட்டு இருக்கு. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ சடனா தள்ளி விட்டுட்டு மண்டல கேறி உட்காந்துட்டு சொல்றா, எனக்கு எதுக்காக இந்த பர்சனை பார்க்கும்போது ஒரு ஃபெமிலியரான ஃபீலிங் வருது. கரெக்டா பேட்ரியாக் இம்மோர்டல் என்ன போல இருக்காரு இந்த ஆளு. அப்ப ஹீரோ கீரை கிடந்து, தள்ளிப்போ தள்ளிப்போ. இது
பார்த்துட்டு சுத்தி நிக்கிற ஆளுகள் எல்லாம் அந்த பொண்ணு அண்ணன் அந்த டீசென்டான பையன் கிட்ட இந்த பட்டா பாக்குற தப்பா நடந்திருக்க பாக்குறாளா. அப்ப அந்த பொண்ணு ஹீரோட கையை பிடிச்சுக்கிட்டு தரன்னு எடுத்துக்கிட்டு ஒரு செவருல நிப்பாட்டிட்டு கையை வச்சு கிட்ட வேற பாக்குறா. அப்போ ஹீரோ சொல்றா, ஏய் நான் அந்த மாதிரி பையன் கிடையாது, என்னோட போடியும் சொல்லு என்னோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான். அப்படியே ஹீரோ ரொமான்டிக்கா சொல்றா, ஏ பொண்ணை என்ன எங்கிறது விட்டுடு. அப்ப அந்த பொண்ணு, ஏ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி ஒண்ணும் பண்ண வரல, என்ன இந்த ஆளு பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்க, ஏ என்னோட மைண்ட்ல அப்படியெல்லாம் நினைக்க கூடாது, ஆனா பாக்குறதுக்கு பேட்ரியாக் மாதிரியே இருக்கே, ஒருவேளை இந்த ஆளுக்கு அப்பர் வேர்ல்டுல போர் அடிச்சனால சீக்கிரட்டா ரிலேட்டிவ்ஸே பாக்குறதுக்கு வந்திருக்கலாம், இது உண்மையா இருந்தா என்னோட அகாடமி திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த ஆளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஹீரோட முன்னாடி வந்து மரியாதை செலுத்திக்கிட்டே சொல்றா, என்னோட பேரு தான் பாயுன், நான் ஜிக்ஸா அகாடமியில ஒரு சயின்டிஸ்ட் தான், பேட்ரியாக் இமோட்டல் என்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்ப ஹீரோ மனசுல நினைக்கிற, ஓ அப்படியா, அப்படியே அந்த பொண்ணுக்கு மரியாதை செலுத்திக்கிட்ட, ஒருவேளை இந்த பொண்ணு ஸ்ட்ரீட்ல போய் வரவங்களுக்கெல்லாம் டேட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், நாமளும் திரும்பி கொடுக்கலாம், நான் ரிலத்தை எல்லாம் க்ரோஸ் பண்ணி வந்த போது தெரிஞ்சவங்களை மீட் பண்ண போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, அதனாலதான் நான் நான்ஷோவே சூஸ் பண்ணேன். ஜிக்ஸ் அகாடமியோட சயின்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து நான்ஷோல எதுக்காக வந்திருக்கணும், அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கூட லைட் ஆகி வீட்டுக்கு போனா என்னோட ஒய்ஃப் கோவப்பட்டு வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திடுவா. அப்படியே ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட சொல்றா, நீங்க தப்பான ஆளை ரெகனைஸ் பண்ணிருக்கீங்க, நான் சாதா ஃபவுண்டேஷன் நிலத்துல இருக்க ஒரு மோட்டல் மட்டும்தான், அப்போ எப்படி உங்களோட பேட்ரியாக்கா இருக்க முடியும், உண்மையில நான் அந்த ஆளு மாதிரியா இருக்கேன், இந்த ஃபேரி மாதிரி இருக்க அந்த பொண்ணுக்கு அவர் பேட்ரியாக்கா இருக்கிறதுக்கு லக்கிதான். அப்ப அந்த பொண்ணு தலையில கை வச்சு நினைக்கிறா, இந்த முட்டா பைய எப்படி பேட்ரியாக்கா இருக்க முடியும், எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மைண்டு தான். அப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்ற, ஏ பொண்ணை நீ ரோங் பர்சன் கிட்ட பேசிட்டு இருக்க, அதனால நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறேன், என்னோட ஒய்ஃப் வீட்டுல டின்னர் பண்ணி வச்சுட்டு காத்துட்டு இருப்பா, அதனால நான் கிளம்புறேன், ஆஹா வீட்டுல போய் டின்னர் செமையா சாப்பிடணுமே. அப்ப ஹீரோ போகிறது பார்த்துட்டு இந்த பொண்ணு நினைக்கிறா, பேட்ரியா கூட ஸ்ட்ரெங்தே வச்சு ஒரு சாதாரண ஒரு மோட்டல் மாதிரி மாறுது ரொம்ப ஈஸி தான், இந்த உலகத்துல இவ்வளவு கோயின்சிடன்ஸ் இருக்கும்னு என்னால நம்ப முடியல, அதனால இந்த பர்சனோட பின்னாடி இருந்து கொஞ்ச நாளைக்கு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கலாம், அப்ப யாருன்னு கரெக்டா தெரிஞ்சிடும். அப்படியே ஹீரோட பின்னாடி நைஸா ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சுட்டா. அப்ப ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு சொல்றா, நான் அப்பவே சொன்னேன்ல நீ ராங் பர்சனை ரெகனைஸ் பண்ணிருக்கேன்னு, அப்ப எதுக்காக இன்னும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு ஷாப்ல ஏறினு சமாளிச்சுட்டா கேக்குறா, பிரதர் லின் நீங்களா, நீங்களும் ஸ்ட்ரீட்ல ஏதாச்சும் வாங்க வந்திருக்கீங்களா. அப்ப ஹீரோ பாக்குற, என்ன இந்த பொண்ணுக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சா. அப்ப அந்த பொண்ணு அங்க இருந்து, அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் ஒரே வரியில தான் நடந்துட்டு இருக்கோம், அப்ப ரெண்டு பேரும் மீட் பண்றது சகஜம் தானே. அப்படியே ஹீரோட பக்கத்துல வந்து கேக்குறா, ஏதாச்சும் குஸ்டின் இருக்கா கேக்குறதுக்கு. அப்ப ஹீரோ, என்னது தோ அங்க பாரு உன்னோட லின் பேட்ரியா. அந்த பொண்ணு எங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோ அங்க காணும், ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டா. அப்படியே அந்த பொண்ணோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோ எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா ஹீரோட ஒரு தடயம் போலும் கிடைக்கல. அப்படியே அந்த பொண்ணு கடுப்பாயிட்டே, முட்டாள் நீ என்ன ஏமாத்திட்டே இல்லையா, உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. ஹீரோ வீட்டோட முன்னாடி வந்து அங்க இங்க எல்லாம் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு எங்கேயாச்சும் இருக்கான்னு. அப்படியே ஹீரோ சொல்ற, அந்த பொண்ணு என்ன முட்டாளா என்ன சும்மா ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு. அப்படியே ஹீரோ போய் வீட்டோட கதவை தட்டுறா, வைஃப் நான் திரும்பி வந்துட்டேன். அப்ப ஹீரோயின் பொறுமையா வாசல திறந்து, ஹஸ்பண்ட் நீங்க திரும்பி வந்துட்டீங்களா. ஆமா வைஃப், நான் இன்னைக்கு உன்ன ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், சீக்கிரமா வந்து என்ன ஹக் பண்ணுவா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒண்ணு சென்ஸ் ஆகுது, என்னமோ தப்பா இருக்குது, எங்க இருந்து இவ்வளவு கொடூரமான ஆறா வருது. அப்படியே ஹீரோனே பார்த்தா ஹீரோயின் குழந்தை விட்டு எரிஞ்சுக்கிட்டே கேக்குறா, ஹஸ்பண்ட் உங்களோட பின்னாடி இருக்க பொண்ணு யாரு, சீக்கிரமா சொல்லுங்க. இப்ப ஹீரோ கேக்குற, எந்த பொண்ணு. அப்படியே திரும்பி பார்த்தா, ஐயோ இவளா. ஹீரோ அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில நின்று முடிச்சிட்டு இருக்கா. அப்படியே அந்த பொண்ணு பார்த்து கேக்குற, என்னம்மா உனக்கு வேணும். அப்ப அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றா, அதுவா நான் உங்களை ஆக்சிடென்டா ஃபாலோ பண்ணி இங்க வந்துட்டேன், நீங்க அது மைண்ட் பண்ண வேணாம். அப்ப ஹீரோ ஓகே ஓகே இங்கிருந்து கிளம்பு கிளம்பு. அப்ப பேக்ல இருந்து ஹீரோயின் ஹஸ்பண்ட். அப்ப ஹீரோ நினைக்கிறா, ஐயோ இந்த பொண்ணு இவ்வளவு கொடூரமா மாறிட்டா. அப்ப ஹீரோயின் அங்கிருந்து வந்து ஹீரோட ஷோல்டர்ல தொட்டுக்கிட்டே கேக்குறா, ஹஸ்பண்ட் எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ ஹீரோ மனசுல கடந்து கதறிக்கிட்ட, ஐயோ இப்ப நான் என்ன சொல்றது இவகிட்ட. அப்படியே ஹீரோ கேக்குறா, வைஃப் உன்னோட ஹஸ்பண்ட் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா. அப்ப ஹீரோயின் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. அப்ப ஹீரோ அப்படியே ஹீரோயினை கை பிடிச்சிட்டு சொல்றா, வைஃப் நான் உனக்கு மட்டும்தான், என்னோட ஹார்ட்ல இன்னொரு பொண்ணுக்கு இடமே கிடையாது. அப்போ ஹீரோயின் அங்கிருந்து ஹஸ்பண்ட், இல்ல நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டினுக்கு இது ஆன்சர் கிடையாது. அப்ப ஹீரோ கேக்குறா, வைஃப் இந்த நேபர்ஹுட்ல என்னோட ரெப்புடேஷன் எப்படி இருக்கும். அப்போ ஹீரோயின் சொல்றா, நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் நீங்க ரொம்ப உதவிகரமாவும் இருப்பீங்க. அப்போ ஹீரோ, அதுதான் ஹஸ்பண்ட் ரொம்ப கைண்டா இருக்கனால இந்த பொண்ணு என்னன்னு தெரியாம என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம். அப்போ ஹீரோயின், அப்படியா. அப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து, அது கரெக்ட் தான், சோரி மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த லிட்டில் கேர்ள் ஃபர்ஸ்ட் டைமா தான் இந்த ஃபெஞ்சன் சிட்டிக்கு வந்திருக்கா, அதனால எனக்கு ஜாங்கிள் ஸ்ட்ரீட்ல ஒரு ஹவுஸ் ரெண்டுக்கு எடுத்து அதுக்குள்ள வரணும்னு ஆசை. அப்ப இவங்க பாக்குறாங்க, என்ன இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் அந்த பொண்ணு சொல்றா, ஆனா நான் ஆல்ரெடி ஹவுஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், ஆனா கிடைக்கிற ஹவுஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க ரெண்டும் வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஹவுஸ் மட்டும்தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதனால எனக்கு இதுல ஒரு ரூம் ரெண்டுக்கு கொடுக்க முடியுமா. அப்ப ஹீரோ அங்கிருந்து, என்னது ரெண்டுக்கு எங்களோட ஹவுஸா. அப்ப ஹீரோயின் பாக்குறோம். இப்ப ஹீரோ அங்கிருந்து சொல்றா, இல்ல இல்ல எங்க ஹவுஸும் கிடையாது எங்க ரூமும் கிடையாது ரெண்டுக்கு, அதனால சீக்கிரமா இங்கிருந்து கிளம்ப பாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, நீங்க கொஞ்சம் கூட
யோசிச்சு பாருங்க, நான் காசு எவ்வளவு வேணாலும் தரேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்போ ஹீரோ சொல்ற முடியாது முடியாது. அப்ப அந்த பொண்ணு கையில இருந்து ஒரு கோல்டு தார வருது. அப்ப ஹீரோயின் பின்னாடியில இருந்து வந்து ஹீரோட வாயை பொத்திக்கிட்டு அந்த கோல்டு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றா, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால நீ இப்போ உன்னோட ஃபேமிலிக்கு போறது ரொம்ப ஆபத்தா இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் நீ இங்க தங்க, அப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். அப்ப அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட ரொம்ப நன்றி மேடம். இப்படியே ஹீரோயின் கையில இருக்க கோல்டு பிடிச்சுக்கிட்ட சொல்றா, இதுதான் ரெண்டு, நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இந்த பொண்ணு அழகா இருக்க மட்டும் இல்லாம ரொம்ப ஜெனரேசிவாவும் இருக்கா. இது பார்த்துட்டு ஹீரோ ஷோக்காய் அங்கிருந்து வந்து ஹீரோயினை பிடிச்சுக்கிட்ட, ஏ வைஃப் கண்ணமொழி எதுக்காக ஒரு அவுட் சைடரை நம்ம மேரேஜ் லைஃபுக்குள்ள விடணும். அப்ப ஹீரோயின் சொல்றா, ஹஸ்பண்ட் அதுக்கு இப்ப என்ன, நம்ம ஹவுஸ்ல எவ்வளவு ரூம் இருக்கு, அதுல ஒன்னத்தை அந்த பொண்ணுக்கு ரெண்டுக்கு கொடுக்கலாம். ஹஸ்பண்ட் இதனால எக்ஸ்ட்ரா இன்கம் வரும். அப்ப நம்மளால 5 டெலிஷியஸான ஃபுட்ஸை ஒரு நாளைக்கு சாப்பிட முடியும். அப்ப ஹீரோ அப்படியா, ஓகே ஓகே. அப்ப அந்த பொண்ணு அங்கிருந்து, மேடம் ரொம்ப நன்றி என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அப்ப ஹீரோயின், லிட்டில் கேர்ள் அதெல்லாம் பரவாயில்ல, நீங்க ஸ்டே பண்ணனால எனக்கு ஒரு பிரச்சனையும் வரப்போது இல்ல. அப்ப அந்த பொண்ணு ஹீரோ பார்த்து சொல்றா, யங் மாஸ்டர் ரொம்ப நன்றி. சரி சரி பரவாயில்ல. ஐயோ இந்த பொண்ணு வீண்டும் கோவாயிட்டா. அப்படி அந்த பொண்ணு போற பார்த்துட்டு ஹீரோயின் நினைக்கிறா, என்னோட எம்பரஸ் கான்சியன்ஸ் அவைக்கனா இருந்த நாளில இருந்து என்னோட இமோட்டல் சென்சஸ் எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டா இருக்குது. இந்த பொண்ணை பாக்குறதுக்கு ஒரு பாவமான பொண்ணு மாதிரி இருக்கலாம், ஆனா இவளோட கல்டிவேஷன் ரொம்ப டீப்பா கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கா. இதுல தெரியுது ஒரு சாதாரண பொண்ணே கிடையாது. நான் உன்னை இப்போதைக்கு இங்க இருக்க விடுறேன், ஆனா நீ என்னோட ஹஸ்பண்ட் மேல ஏதாச்சும் பண்ண நினைச்ச, அப்ப நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டி இருக்கும். அப்ப ஹீரோ வைஃப், நான் ஒண்ணும் பண்ணல ப்ளீஸ். அப்ப இந்த பொண்ணு நினைச்சிட்டா போறா, யங் மாஸ்டர் லிங் நீங்க தான் எங்களோட பேட்ரியாக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரமா நீங்க தப்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. அங்கிருந்து பேனல் கட் பண்ணா 3 மந்த் கழிச்சுதான் காட்டுறாங்க. நேரா ஹீரோட ஷோப்புக்குள்ள போனா ஹீரோ பண்ணி வச்சிருக்க சிலையெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு முழிச்சுக்கிட்டு நிக்கிறா. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, நான் அப்போ சொல்லிட்டேன் எங்களோட முட்டாள் பேட்ரியாக்கு நான் கிடையாதுன்னு. அப்ப அந்த பொண்ணு, நான் இப்ப எதுவுமே சொல்லலையே, நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன், அப்படியே நடந்து வரும்போது உங்களோட ஸ்டோர் பார்த்துட்டேன், அப்போ இதுக்குள்ள வந்துட்டேன், என்ன வெளியிருந்து வர கெஸ்ட்ஸ்க்கு எல்லாம் வெல்கம் கிடையாதா, அவரோட கிராஃப்ட்மேன்ஷிப் ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்ப ஹீரோ அங்கிருந்து கேக்குறா, சரி இப்ப நீ என்ன வாங்க போற, நீ ஒண்ணுமே வாங்க போற இல்லனா சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பி போ. அப்ப அந்த பொண்ணு, அப்படியா எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே அந்த பொண்ணு ஸ்டாச்சுவே கை சூண்டி காட்டிட்டு சொல்றா, இந்த ஸ்டாச்சுவே பேக் பண்ணிடுங்க. அப்ப ஹீரோ ஷோக்கா, என்ன, ஓ அப்படியா, தேங்க்யூ. சரி நான் இதை எடுத்துக்கிட்டு போய் பாக்ஸ்ல போட்டு கொண்டு வரேன். இப்படி ஹீரோ மனசுல நினைக்கிறா, இந்த பிரச்சனை கொடுக்கும் பொண்ணு ஒரு போதும் கிவ் அப் பண்ண மாட்டாளா. அப்ப அந்த பொண்ணு பேக்ல இருந்து சொல்றா, சரி நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணி நிக்கிறேன். அப்படியே அந்த பொண்ணு நினைக்கிறா, நான் 3 மந்த் இந்த ஆளை ஃபாலோ பண்ணி ஒப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல, பாக்குறதுக்கு ஒரு ஆர்டினரி பீப்புளை போலதான் தெரியுது. அப்ப இது உண்மையில எங்களோட பேட்டரியா கிடையாதா. அப்படியே கொஞ்சம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து வந்து சொல்றா, இதோ இப்ப ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஹீரோ சொல்றா, மிஸ் பாயூன் நாம ரொம்ப நேரம் இப்படி தனியா இருக்க கூடாது, இப்படி என்னோட வைஃப் பார்த்தா அவ அப்செட் ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு, எனக்கு புரியுது, ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா இதெல்லாம் ஆல்ரெடி ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு ஹீரோயின் அங்க நிக்கிறா. அப்படி அங்க இருக்க செவரை நொறுக்கிட்டே சொல்றா, இந்த பொண்ணை நான் சும்மாவே விட மாட்டேன். அப்ப அந்த பொண்ணு, என்ன அங்கிருந்து ஒரு சவுண்ட் வருது. அப்படி ஹீரோ கிட்ட கேக்குறா, நீங்க அதை கேட்டீங்களா, கொஞ்சம் முன்னாடி அங்கிருந்து ஒரு பெரிய சவுண்ட் வந்தது. அப்ப ஹீரோ அங்கிருந்து, நான் நினைக்கிறேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு.